வாழ்க நலத்துடன். எங்கள் வீட்டிலலாம் வந்து சளி இருமல் பிடிச்சாலே வந்து நாங்கள் டேப்லெட்லாம் மோஸ்ட்லி எடுத்துக்கவே மாட்டோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சாப்பாடுலேயும் சரி பண்ணலாம்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற சளி இருமல்லாம் வந்து பறந்து போயிருங்க. ஈவன் சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிற சளி இருமல்லாம் வந்து அப்படியே பறந்து போயிருங்க. இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அரைச்சி விட்டு பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே குழம்பெல்லாம் நிறையா ஊற்றி மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி குடித்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தட்டிலலாம் ஊற்றக்கூடாதுங்க. தட்டில் ஊற்றினோம்னா வேகமாக ஆறி போயிடும். கிண்ணத்தில் ஊற்றினா தான் வந்து கடைசி மடக்கு முடிக்க அப்படியே சூடாக இருக்குங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஊட்ட போகிறீங்கன்னா 2 இட்லி போட்டு நல்லா நிறைய செல்லும்ப குழம்பு ஊற்றி அப்படியே இட்லி அதை அப்படியே பெனஞ்சு கொடுக்கணுங்க. தொட்டெல்லாம் கொடுக்கூடாது, அப்படியே பெனஞ்சு கொடுக்கணுங்க. அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு சின்ன ப்ளே பட்டன் மாதிரி சின்ன இது தெரியுங்க. அந்த இதை கிளிக் பண்ணினாலே இந்த குழம்போட ரெசிபி வந்து வந்துருங்க. தேவைன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளத்துடன்.